மருத்துவமனையில் இருந்த ஜெயலலிதாவை பார்க்கச் சென்றால் பார்க்கச் செல்பவருக்கு நோய் தொற்று ஏற்படும் என்று சொல்லி தடுத்தனர். அப்படியென்றால் 73 நாட்கள் ஜெயலலிதாவின் கூடவே இருந்ததாக சொல்கிறாரே சசிகலா, அவருக்கு ஏன் நோய் தொற்று ஏற்படவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பொன்னையன். ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளில் சென்னை ஆர்கே நகரில் நடக்கும் பிரம்மாண்டமான விழாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிடுவேன் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறி வந்தார். ஆனால் வெளியிடவில்லை. இதனால் பன்னீர்செல்வம் பிப்ரவரி 24 கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் சப்பென்று நிறைவடைந்தன. மக்கள் மத்தியிலும் பன்னீர்செல்வம் மீது எரிச்சலை ஏற்படுத்தியது. இதையடுத்து பன்னீர்செல்வம் தரப்பினர் ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையின் முடிவில் பிப்ரவரி 24 பன்னீர்செல்வம் வெளியிட இருந்த அறிவிப்பை கட்சியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையனை வைத்து உடனடியாக வெளியிட முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பொன்னையன், கடந்த செப்டம்பர் 22 உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கு முன் சென்னை போயஸ் தோட்டம் இல்லத்தில் வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார். அதன்பின் அவர் சுயநினைவு இழந்த நிலையிலேயே அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அடுத்த சில நாட்களிலேயே அவர் இறந்து போயிருக்கிறார். ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சையில் இருந்தபோது முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் மருத்துவரான மைத்ரேயன் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்களை கூட மருத்துவமனைக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை. இப்படி ஜெயலலிதாவை யாரையும் சந்திக்க விடாமல் செய்ததோடு ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட மருத்துவ சிகிச்சை அனைத்தையும் மாற்றி மாற்றி சொன்னதில் அப்பல்லோ நிர்வாகத்துக்கும் சசிகலாவுக்கும் ரகசிய உடன்பாடு ஏற்பட்டதோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இல்லை என்றால் சிகிச்சை விவரங்களை கூட ஏன் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவரம் அறிந்து சசிகலா தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி அதிரடியாக பேசுவோர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது குறித்தும் துணை பொதுச் செயலர் தினகரன் ஆலோசித்து வருகிறார் என அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன.